அப்புறம் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கடந்த ஒரு வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம கொடுக்கறது இல்லை. இதுக்கு பின்னாடி பெரிய எக்ஸல் கேல்குலேஷன் இருக்குது. ஸோ அந்த கேல்குலேஷன் படி தான் எந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்கை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ வேணும்னா உங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது தீபக் ரவிச்சந்திரன், ஷேர் மார்க்கெட் செக்டர்ல இருந்து. ஓகேங்களா, இன்னைக்கு ஒரு செமையான நியூஸோட தான் வந்திருக்கேன். ஸோ எந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட். ஓகேங்களா, ஸோ இந்த கம்பெனி போகிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி பற்றி சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம தைரியமாக இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸை வந்து சப்ளை பண்ணுறாங்க. எந்த மாதிரி கம்பெனினா மேஜர் கம்பெனிஸ்க்கு சப்ளை பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ நான் வந்து செலக்டட் கம்பெனிஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட டைப்பில் இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் க்ளீன் டீட்டெயில் வந்து நம்ம பார்ப்போம். சில பாயிண்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2006 ஆரம்பிக்கப்பட்டது. மெயினாக எலக்ட்ரானிக் காம்பனன்ட் லைக் ECU இது எல்லாமே வந்து சப்ளை பண்ணுறாங்க. எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்குது இந்த கம்பெனி. ஓகேங்களா, ஸோ என்னென்னா எல்இடி டிவி, ஏர் கண்டிஷனர், வாஷிங் மிஷின், ஹோம் அப்ளைன்சஸ் இதுக்கு எல்லா எலக்ட்ரானிக் மேஜர் ஃப்ளாக்ஷிப்னா முதன்மையான கம்பெனி இந்தியாவிலே வந்து எலக்ட்ரானிக் காம்பனன்ட் சப்ளை பண்ணுறது இந்த கம்பெனி தான். ஓகேயா, ஸோ இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக இன்னைக்கு எதுக்கு இந்த கம்பெனிக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா வந்து கோட்ரி ரிசல்ட்டு இந்த கம்பெனிக்கு ரொம்பவுமே அற்புதமாக வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தா தெரியும், நியூஸ் வந்ததால் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 14% இன்னைக்கு ப்ராஃபிட்டை வந்து மார்க்கெட்டில் அட்டைன் ஆகிடும். ஓகே, ஸோ டீட்டெயில்டாக நம்ம ஃபண்டமெண்டல் அனலைஸ் போவோம், அப்போ உங்களுக்கு ஒன்றும் புரியும். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் அனலைஸ் சின்னதாக ஒரு கால்குலேஷன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட்டில். ஓகே, ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா போன ஜூன் 2023யோட இந்த ஜூன் 2024 ஐ மீன் Q1 ரிசல்ட் இப்போ மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் நல்லா ஒரு மார்க்கெட்டில் இன்டர்மீடியட் லெவலில் இருக்கீங்க, உங்களுக்கு மார்க்கெட் பற்றி தெரியும்னா இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். ஓகே, ஸோ போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆகட்டும், நெட் ப்ராஃபிட் ஆகட்டும் வேறு லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த இம்ப்ரூவ் ஆன ரீசனால மார்க்கெட் ரிசல்ட் வந்து அடுத்த நாள் ஐ மீன் இன்னைக்கு பயங்கரமாக ஸ்டாக் வந்து ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம எதில் பார்ப்போம் அப்படின்னா டெக்னிக்கல் செக்டரில் இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ பிஃபோர் இந்த ஸ்டாக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வருஷம் முன்னாடியே இந்த கம்பெனி வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதை நம்ம இந்த கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து இப்போதைக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டேன். ட்ரேடிங் வியூவில் 1 இயர் இங்கே வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் 1 இயருக்கு முன்னாடி அப்படின்னா இப்போ ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 200 மடங்கு அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 215. கரெக்டாக. ஸோ இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் தான் நடக்கும். ஓகேங்களா, ஸோ எல்லா ஸ்டாக்லுமே நடக்குமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி. மொத்தமாக ஷேர் மார்க்கெட்டில் 6800 ஸ்டாக் மேலே இருக்குது, BSE NSEயும் சேர்ந்து. ஸோ அதில் நிறைய ஸ்டாக் இப்படி ரியாக்ட் பண்ணோம், நிறைய ஸ்டாக் நெகட்டிவ்ல ரியாக்ட் பண்ணோம். அதை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. ஓகேங்களா, ஸோ நல்ல நாலேஜ் இருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருக்கிறவங்க அதெல்லாம் ஈஸியாக ட்ராக் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பிகினர்ஸாக இருக்கவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஷேர் மார்க்கெட் கற்றுக்கிட்டு உள்ளவாங்க. ஓகேங்களா, இதுவும் வந்து ஒன் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் தான். ஓகே, ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் இந்த ஸ்டாக் என்ன இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே புல்லிஷ் ஃபார்மில் போயிருக்கு. ஏன்னா வந்து ரிசல்ட்டுன்றது நல்லா வந்ததால் இன்றைக்கி பயங்கரமான கேப் அப் ஓப்பனிங் ஆகி இங்கே வந்து எண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி பர்டிகுலர் இந்த கேண்டில் இருக்கும்போது 12% உங்களால் கார்னரில் பார்க்க முடியும். ஓகே, ஸோ 12%ன்றது ஈஸியாக அட்டைன் ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக் வந்து மேபி 500 கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இது நான் சொல்லலை, ரிசல்ட் நல்லா வந்திருக்கிறதால உங்களுக்கு டோட்டலாக எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக் நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.